கூகுள் பேல இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை எப்படி யூஸ் பண்றது, அந்த ரிவார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேஷ்பேக் அமௌண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அதில் என்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் நோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வரும். நான் அதில் ஒரு சில ரிவார்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒன்று ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 to 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக நமக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெடீம் நோவை கிளிக் பண்ணிட்டு கூகுள் பிளேயில் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். 149 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெடீம் நோவை கிளிக் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 10லேருந்து 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடீம் பண்ணி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரெடீம் பண்ணணும். அதற்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகிடும். அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று ஸ்க்ராட்ச் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆன் மெர்ச்சன்ட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணோம்ல. ஸோ அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பண்ணுறப்ப இந்த ரிவார்ட் செக்ஷனில் போயிட்டு ஓப்பன் கியூஆர் ஸ்கேனர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் வழியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 5லேருந்து 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மினிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அமௌண்ட்டு. ஸோ அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிடைக்கும். அதை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 30 ருபீஸ் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த டேட்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்துடும். அது எவ்வளோ ரிவார்டு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த ரிவார்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்க முடியும். கூகுள் பேல இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் பே பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் எல்லாமே வரும். அப்படி வரக்கூடிய ரிவார்ட்ஸை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்குறப்ப அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்றது மூலியமாக அந்த ரிவார்ட்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அந்த கேஷ்பேக் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.